இறங்கவுல இறங்குமா சீக்கிரம் இறங்கு. சீக்கிரம் வா. நீ வண்டி எடு. சார் வாங்கத்தலாம். என்னமா அதெல்லாம்? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பத்திரிக்கைக்காரங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் எஜமான் கிடையாது. நான் அப்படி ஒன்றும் சொல்லியே சார். நீ பண்றதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. நீ என்கிட்ட பேசினப்ப நான் என்ன சொன்னேன்? இதான் நடைமுறை, தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னால அதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போவோம். உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கோர்ட்டுக்கு போய் சொல்லணுமே தவிர இப்படி விசாரிக்கணும், இன்னைக்கு விசாரிக்கணும், இவங்க மேலெல்லாம் நீங்க சந்தேகப்படணும் அப்படின்னு எல்லாம் சொல்றது உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்புறம் எதுக்கு நாங்க இருக்கோம்? என்ன பாக்குற? நீ எந்த அதிகாரியை பார்த்தாலும் அவங்களே இதைத்தான் சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்டோட நடவடிக்கையை மாத்துறதுக்கு நீ யாருமா? சார் நான் சொல்லாதெல்லாம் ஏன் சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் உங்க எஜமானி கிடையாது. உங்களுக்கு நான் உத்தரவும் போடல. ஒரு விசாரணை சரியா நடத்தப்படல. நியாயமான ஒரு விசாரணை வேணும்னு தான் நான் கேட்டேன். இத கேக்குறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஒரு பத்திரிக்கைக்காரியா எனக்கு கூடுதல் உரிமை இருக்கு. இது பார், உங்களோட வெட்டி விவாதம் பண்றதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இந்த அளவோட விட்டுட்டு உன் வேலையை பாக்குறதுன்னா சொல்லு, உன்னை விட்டுறேன். இல்லனா போலீஸ் டியூட்டில குறுக்கிட்டு இடைஞ்சல் பண்றதா உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். கம்ப்ளைண்டா? என்ன சார், நீங்க ஒரு கமிஷனர். என் மேல நீங்க எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல நேர்மையான விசாரணை நடக்கணும்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இந்த கைதுக்கும் மிரட்டலுக்கும் நான் பயப்பட மாட்டேன் சார். போலீஸ் அராஜகம் ஒழிக! 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 போலீஸ் அராஜகம் சார், என்ன அங்க வெளியே சார் சத்தம்? பத்திரிகைக்காரங்கள வெளியே உட்காந்து போராட்டம் பண்றாங்க சார். துரத்த வேண்டியதானே? நிறைய பேர் வந்திருக்காங்க சார், விரட்ட முடியாது. போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! தடுக்காதே 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 போலீஸ் அராஜகம் ஒழிக! இது பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. சட்ட விரோதமா ஒண்ணு கூடி போலீஸ்க்கு எதிராக நீங்க கோஷம் போடுறீங்க. மன்னிக்கணும் சார், நாங்கெல்லாம் ஒரு நியாயமான காரணத்துக்காக தான் கூடி இருக்கோம். எங்களை ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, போலீஸோட கடமையை செய்ய விடாம குறுக்கிட்டு இப்படி பண்றது ரொம்ப பெரிய குற்றம். நீங்க எல்லாம் பத்திரிகைக்காரங்களா வேற இருக்கீங்க. ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க? மன்னிக்கணும் சார், பொறுப்போட நாங்க இருக்கிறதுனால தான் இப்படி போராடுறோம். வேண்டாம், உங்க எல்லாருடைய நல்லதுக்காக தான் சொல்றேன். ஒட்டு மொத்தமா உங்க எல்லார் மேலயும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கிடாதீங்க. ஓகே? ஆனந்தியோட கோரிக்கையில இருக்கிற நியாயத்தை ஏத்துக்கிட்டு நேர்மையான விசாரணைக்கு உத்தரவு போட்டிருந்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணணும்னு அவசியமே ஏற்பட்டிருக்காது சார். போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் ஆனந்தியே ஆனந்தியே போலீஸ் அராஜகம் போலீஸ் என்ன ஆனந்தி, தனியா சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு கூட்டம் போட்டு தகராறு பண்றீங்களா? சார் இது ஒண்ணு தகராறு இல்ல, கோரிக்கைக்கான போராட்டம். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஐயோ சார், நீங்க தப்பான கண்ணோட்டத்தோடய பாக்குறீங்க. உங்களை நாங்க ஏன் பயமுறுத்தணும்? நான் கேக்குறதெல்லாம் நியாயமான விசாரணை, அவ்வளவுதான். ஹலோ, வணக்கம் சார், நான் கமிஷனர் பேசுறேன். எஸ் சார், பத்திரிகைக்காரங்க இங்க கூடியிருக்காங்க சார். அந்த விஷயமா தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். தேவையில்லாம அவங்க கிட்ட மோத வேண்டாம். அவங்க கோரிக்கை ஒன்றும் சிக்கலானதோ தப்பானதோ இல்ல. சார், அதனால அவங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ஒரு விசாரணை கமிஷனை நான் அமைக்கிறதா சொல்லி அவங்க எல்லாரையும் அமைதியா கலைஞ்சு போக சொல்லுங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு பெண் பத்திரிகையாளரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களாமே, அவங்க பேர் என்ன? ஆனந்தி சார். அவங்கள உடனே ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். சார், உள்துறை அமைச்சர் பத்திரிகைக்காரங்களோட கோரிக்கையை ஏத்துக்க சொல்லிட்டாரு. உங்களையும் விடுதலை பண்ண சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார். போலீஸ் அராஜகம் ஆனந்தியே ஆனந்தியே போலீஸ் அராஜகம் போலீஸ் சைலன்ஸ். உங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிறதா உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. சீக்கிரமா ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. சோ கோஷம் போடாம அமைதியா எல்லாரும் கலைஞ்சு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பத்திரிக்கைக்காரங்க உங்களுக்கு எஜமானுங்க கிடையாது. ஆனா அதே நேரத்துல எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி உண்மைதான் எஜமானனா இருக்கணும். தேங்க்யூ சார். என்ன அமைதியா இருக்கீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? அந்த தில்லா கொலவெறியோட சுத்திட்டு இருக்காங்க. அதுக்காக அதுக்காக சாதாரணமா கேக்குறீங்க?
சரிங்க, அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வாங்க. அப்போ என்ன ஓடி ஒளிய சொல்றீங்களா? இப்ப மட்டும் நான் அந்த மாதிரி தானே இருக்கீங்க. இதோ பாருங்க சாந்தி, உண்மையை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து இங்கேயே இருக்கேன். அதுவும் இல்லாம அபி எங்க உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்க வேணாம்? சரிங்க, அதுக்கு இப்ப உங்களால என்ன பண்ண முடியும்? எவ்வளவு பிளான் போட்டு அந்த சரோஜா தம்பிகளை கோர்ட்டு கொண்டு வந்தீங்க. ஆனா அவனுங்களே சரோஜாவை கொண்டுட்டாங்களே. இதுவே பெரிய ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. எதிரிங்க அவ்வளவு புத்திசாலித்தனமா பண்ணிருக்காங்க. அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து ஓட சொல்றீங்களா? அப்படி சொல்லல. முன்ன விட உங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அபி சுயநலம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு போலீஸ் தேடிட்டு இருக்கு. இப்ப தனியா இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த தில்லா உங்களை காலி பண்ணாம விட மாட்டேன்னு சுத்திட்டு அலையறான். அன்னைக்கு என்கிட்ட அவ்வளவு கோவமா பேசினா. நானும் பதிலுக்கு அவனை எதிர்த்து பேசிட்டேன். ஆனா ஒரு வகையில அவனை நினைச்சா மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கு. இத பாருங்க, நீங்க அபிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. போதுங்க. என்ன பேசுறீங்க சாந்தி? ஆமா, அபி ஜெயிக்கணும், அபி பெரியாள வரணும், அபிதான் எல்லாமே இருந்தீங்க. இப்ப என்னாச்சு? என்னாச்சு? அபியோட நிலைமைய பாத்தீங்கல்ல. அவங்க திரும்ப பழைய நிலைமைக்கு வருவாங்கங்கிறது என்ன நிச்சயம்? வருவாங்க சாந்தி, கண்டிப்பா வருவாங்க. ஏதோ அவங்க கஷ்டகாலம். ஆனா நான் இதை சாதாரணமா விட மாட்டேன். இதுல நியாயம் கிடைக்காம நான் விட மாட்டேன். கண்டிப்பா ஜெயிப்பேன். சரிங்க, நீங்க ஜெயிப்பீங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்குள்ள அந்த தில்லா உங்களை ஏதாவது பண்ணிட்டானா? ஏங்க, அந்த தில்லா என்ன பெரிய இவனா? அவன ஒரு வழி பண்ண. ஐயோ, இருங்க, எங்க போறீங்க? நான் சொல்றேன்ல. என்னங்க? எங்க போயிட்டா? சொல்லாம இல்லாம எங்க தான் போறாளுங்களோ? போனா உடனே வர்றதும் இல்லை. இது வேற டென்ஷன். ஏமா, இங்க வாங்க. என்னங்க ஐயா? என் வீட்டுல யாரையும் ஆளை காணுமே. என் முன்னாடி எங்க போனா? குழந்தை ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரல, அதனால அம்மா வீட்டை பூட்டிட்டு தேடிட்டு போயிருக்காங்க ஐயா. குழந்தை வரலையா? இது வேற எத்தனை பிரச்சனை. ஹலோ, வணக்கம் தில்லைராஜன், நான் தொல்காப்பியன் பேசுறேன். டேய் தொல்காப்பியா, டேய் எங்கடா இருக்க? மரியாதையா சரண்டர் ஆயிரு. இல்ல டேய், அதெல்லாம் இருக்கட்டும். உன் குழந்தைய காணும்ல, அதை தேடு. டேய், அது உனக்கு எப்படா தெரியும்? ஸ்கூலுக்கு போன குழந்தைய நான் தானே கடத்திட்டு வந்தேன். கடத்திட்டு வந்த குழந்தைய பிஸ்கட் கொடுத்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன். கூட யாரும் ஒருத்தன் இருக்கான். டேய் டேய் டேய், யார்ட்ட விளையாண்டுட்டு இருக்க? இத பார்,
இப்ப நான் நொந்து போயிருக்கேன். நான் இருக்கிற மனநிலை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அதனால ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்குள்ள நீ வந்து உன் குழந்தைய கூட்டு போயிரு. ஏய் என் குழந்தை ஒன்றும் செஞ்சிடாதடா. சாரி மிஸ்டர் தில்லா, பொதுவா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுதான். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில நான் எந்த கேரண்டி உனக்கு தர முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு என் குழந்தை வேணும். ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ். அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு, உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துரு. வான்னு சொன்னா தனியா வரணும், புரியுதா? ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணேன்னு வச்சுக்கோ, உன் குழந்தை உனக்கு உயிரோட கிடைக்காது. உடனே வரேன். எங்க வரணும் சொல்லு ப்ளீஸ். இடம் எங்கன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. உடனே வந்துடுறேன். வண்டி ஏறா. மிஸ்டர் தில்லா, மேல வாங்க. ஏய் தொல்காப்பியா, என் குழந்தை எங்கடா வச்சிருக்க? ப்ளீஸ் சொல்லு. தில்லா, ஏன் இப்ப வந்தது வராம இவ்வளவு அவசரப்படுற? குழந்தை என்கிட்ட ஒப்படா ப்ளீஸ். ஒன்னும் பதட்டப்படாத, டென்ஷன் ஆகாத. குழந்தை பத்திரமா இருக்கு, ஒரு இடத்துல சேஃபா அடைச்சு வச்சிருக்கேன். ஏய் தொல்காப்பியா, நான் யாரும் தெரிஞ்சு நீ விளையாண்டுட்டு இருக்க? தொலைச்சிருவா ராஸ்கல். மரியாதை என் குழந்தைய கொடுத்துரு. இதோ பார், உன் மிரட்டுக்கெல்லாம் பயப்படுறவன் நினைச்சியா? அப்படி பயப்படுறவனா இருந்தா உன் குழந்தைய கடத்துவனா? அப்படி கடத்திட்டு வந்து அதை ஓன்ட்டே சொல்லி உன்னை வரவழைச்சு இப்ப பேசிட்டு இருப்பனா? இப்ப நான் லைஃப்ல ரொம்ப மோசமான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. சோ மிரட்டெல்லாம் இத்தோட நிறுத்திக்கோ. எனக்கு குணம் மாறிச்சுன்னு வச்சுக்க, உன் குழந்தை காலி. ஏய், உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு வேற எதுவும் வேணாம். உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீயும் அந்த ஆதி என்ன சதி பண்ணீங்க? சரோஜாட தம்பி ஏன் திடீர்னு அந்த மாதிரி மாறினாங்க? அப்படி நடந்த எல்லா உண்மைகளையும் ஒளிவு மறைவு இல்லாம நீ என்கிட்ட சொல்லி ஆகணும். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? என்ன பேசுற நீ? யார்கிட்ட கதை உற? வேற எவன்டா போய் காது குத்து? நீ யாரு, என்னென்ன கோல்மால் பண்ணுவேன், என்னென்ன ஃப்ராட் தரம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையே சொல்லிடு. ஏய், முடியாது. முடியாதா? முடியாது. அப்போ உன் குழந்தைய மறந்துரு. தொல்காப்பியன், என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். என்னைய பத்தி உனக்கு சரியா தெரியாது. நீ உண்மையை சொல்லு, குழந்தைய கொடுத்துறேன். முடியாது. முடியாதா? அப்போ ஒரு நிமிஷம், உண்மையை சொல்ல மாட்டேல? ஹலோ, நம்ம ஒரு குழந்தைய கடத்திட்டு இருந்தோம்ல? ஏய் தொல்காப்பியன், குழந்தைய கடத்திட்டு இருந்தோம்ல, அது போட்டு தள்ளு. சொல்றேன். அப்போ உண்மையை சொல்றியா? சொல்றேன், விடு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, உண்மையை சொல்ல. என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஓகே, உண்மையை சொல்றேன்னு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சொல்லு. நீ கேட்டதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதானே? என் குழந்தை என்கிட்ட ஒப்படா. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உனக்கெல்லாம் ஒரு காக்கி சட்டை இதெல்லாம் போட்டா பார்த்தது கொஞ்சம் மனிதாயமான வேணும். ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையில்ல விஷயம். குழந்தை முதல்ல என்கிட்ட ஒப்படா. உன் குழந்தை நேரம் பத்திரமா வீடு போய் சேர்ந்திருக்கும். ஏய், நிஜம்தானா? சத்தியமா. நான் என்ன உன்ன மாதிரி அயோக்கியனா? போ, சேஃபா உன் குழந்தை வீட்டுல இருக்கும். என் குழந்தை மட்டும் வீட்டுல இல்ல, உன்னை தொலைச்சிரும் பாத்துக்கிற ராஸ்கல். அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது. போய் வீட்டுல பாரு. ஏய், போயா. போ. ஆதிதான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அவ
அவன் தான் சரோஜா தம்பிகளை பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாமே பண்ண வச்சான். சரோஜாவையும் அபியையும் சுட வச்சான். என்னங்க என்னாச்சு? ஏன் வீட்டுக்குள்ள வரும்போது இவ்வளவு பதட்டம்? ஷூவை கூட கட்டாம இப்படி விறுவிறுன்னு வந்திருக்கீங்க. ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனையா? ஒழுங்கா ஒழுங்கா பாத்துக்கலாம? என்ன என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ? என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? ஏய், என்னடி ஒண்ணு தெரியாம கேட்டுட்டு இருக்க? குழந்தை எப்படி வீட்டுக்கு வந்தது? நான் தாங்க போய் கூட்டிட்டு வந்தேன். நீ கூட்டு வந்தியா? ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்தேன்டி. வீடு பூட்டி இருந்தது. குழந்தை தேடி எங்கேயோ நீ போயிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாங்க, எப்பவும் கரெக்டான நேரத்துல ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகியும் வரல. அதனால அவளை தேடி ஸ்கூலுக்கு போனேன். அங்க என்னடி நடந்தது? யார் குழந்தை கொண்டு வந்து விட்டா? யாரும் கொண்டு வந்து விடலங்க. அவ பாட்டுக்கு அங்க விளையாடிட்டு இருந்தா. ஆட்டோக்காரன் கவனிக்காம வந்துட்டான். ஆமா, நீங்க எங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? என்ன பிரச்சனை? மை காட், என்னாச்சுங்க உங்களுக்கு? என்ன அடிக்கிறீங்க? நீங்களும் தலையில அடிச்சுக்கிறீங்க. என்ன ஒரு ராஸ்கல் ஏமாத்திட்டான்டி. ஹலோ தில்லைராஜன் சார், நான் தான் தொல்காப்பியன் பேசுறேன். டேய் தோல்ஸ், குழந்தைய கடத்துன்னு பொய்யாட சொன்ன? ஆமா தில்ல, உன் குழந்தைய நான் கடத்துவேனா? நான் மேல அப்படியே பழகி இருக்கோம். எத்தனை நாள் பழக்கம் நமக்கு? நான் உங்க குழந்தைய போய் கடத்துவேனா? சொல்லுங்க பாப்போம். டேய் டேய் ராஸ்கல், சும்மா விளையாட்டா ஒரு பொய் உங்ககிட்ட சொல்லி ஒரு பெரிய உண்மையை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன். டேய் என்னடா இப்ப தெரிஞ்ச உண்மையை வச்சு என்னடா கிளிப்ப நீ? இதோ பாருதில்ல, உண்மையே வெறுமனே தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் கிளிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீ பேசின எல்லா விஷயத்தையுமே நான் என் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். உனக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் ஓடி ஒளிய முடியாது. அதனால கோர்ட்ல சரணடைய போறேன். சரணடைஞ்சு ஜட்ஜு கிட்ட என் மொபைலை கொடுத்தா அவர் ஆக வேண்டிய காரியத்தை பாத்துக்குவார்ல. டேய் டேய் சும்மா டென்ஷன் ஆகாது இல்ல, போய் உன் குழந்தை கூட விளையாடு. டேய் டேய், நீ சரணடைய முடியாடா. உன்னை சரணடைய விட மாட்டான்டா. அதுக்குள்ள உன்னை காலி பண்ணிட்டு எவிடன்ஸை கைப்பற்றிடுவான்டா. பாப்போம்.